சில விடயங்கள் நாங்க வாயால சொல்ல தேவையில்லை. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி காலமே எவ்வளவுதான் சில பேர் நாடகம் ஆடினாலும் பணத்தை வச்சு, பதவியை வச்சு, அதிகாரத்தை வச்சு, நல்ல பேக்ரவுண்டை வச்சு மக்களை முட்டாளாக்க நினைச்சாலும் அவங்கள அறியாமலே அந்த கடவுள் அப்படின்றவர் காலத்தின் மூலம் பாடங்கள் படிப்பிப்பாரு. இது சில விடயங்களை பார்க்கக்குள்ளேயே சில பேரோட தரத்தை, அந்த யாரு நடிக்கிறாங்க, யாரு உண்மையா இருக்காங்க, யாருக்கு அந்த ஆளுமை இருக்கு அப்படியான விடயங்களை காலம் காட்டி கொடுக்குது. நான் எந்த அரசியல் கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுற ஆள் இல்லை. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுமே இல்லை. நான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய தீவிரமான வருத்தனமான ரசிகர், ஃபாலோவர். இதுதான் என்னுடைய இது. ஆனா இந்த விடயம் பேசக்குள்ள நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறோம், 4-5 சேனல் வச்சிருக்கோம், போடுறோம். சரி, இப்ப தேவையான விடயத்தை என்னோட மனசுக்கு பட்டதை நான் பேசிடுறேன். அது நீங்க எப்படி எடுத்துக்கிறது அது உங்களுடைய விருப்பம். சரியா? ஓகே. முதலாவது விடயம் நடிகர் விஜய். நடிகர் விஜய் அவர்களுக்கு வயசு இப்போ எத்தனை? ஆக்டர் விஜய் வயசு 51 வயசு. 1974ஆம் ஆண்டு பிறந்திருக்கார். அப்ப அவர் ஒரு 5 வயசு குழந்தையோ 10 வயசு குழந்தையோ இல்ல, 15 வயசு டீனேஜ் போயோ கேலோ இல்ல, போயோ இல்ல, இல்ல ஒரு 30 வயசு இல்ல 40 வயசு நடுத்தர இளைஞரோ இல்ல, 51 வயது அப்படின்னுக்குள்ள ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாச்சு. அதுலயும் அவர் இப்ப நிக்கிற இடம் அது சாதாரணமா இந்த அறிவிலிகள், தெரியாத நபர்கள், வளர்ச்சி அடையாத நபர்கள், ஆளுமையற்ற நபர்கள் இருக்கிற இடம் இல்லை. கேட்கிறது என்னத்தை கேட்கிறாரு? ஒரு பதவிக்கு போட்டி போட போறேன் தலைவர் அப்படின்ற இதுல இருக்காரு. அப்ப அப்படியான நபர் நிறைய தகமைகளை தனக்கு வச்சிருக்கணும். தன்னோட இருக்கிற ஒரு சில கூட்டத்துக்கு அவர் தலைவராக இருக்கிறது வேற. ஆனா பல பேரோட தலை எழுத்துக்களை மாற்றக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நாட்காலில் அவர் அமர்றதற்கு அவர் நிற்கிறார் அப்படின்னு அந்த தகுதி அவருக்கு இருக்கா இல்லையான்றதை அவரும் அறிந்திருக்கணும், தீர்மானிக்க போற மக்களும் அறிந்திருக்கணும். அந்த தகுதி அவருக்கு இல்லை அப்படின்றத அவருடைய 3 கூட்டங்களும் காமிச்சுது. அதுல முக்கியமா 3வது கூட்டம் நேற்று சில பாடங்கள் மூலமே காட்டி கொடுத்தது. அதுல முதலாவது விடயம் சத்தியமா நெஞ்சு பொறுக்கல எனக்கு. என்ன வேணுமென்னாலும் கமெண்ட்ல போட்டுக்கோங்க. ஐயா விஜய் ஐயா, உங்களை காண ஒரு கூட்டம் நின்றுச்சு. குழந்தை, கை குழந்தை, சின்ன குழந்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அண்ணா அண்ணா விஜய் அண்ணாவை பார்க்கணும்னு போட்டு வந்திருக்குதுங்க. அப்போ 12 மணிக்கு நீங்க வரணும், 4 மணிக்கு வந்தீங்க. நீங்க ஏன் வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நெப்போலியன் சார் அவர்களே சொல்லியிருக்காங்க ஒரு டைம்ல, ஒரு நிறைய ஆர்டிக்கலே வந்திருக்கு. உங்க கூட இருந்த பாடிகார்ட்ஸே சொல்லியிருக்காங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு. நான் அதை சொல்றேன். சரி, அப்ப அந்த டைமிங்ன்றது உங்ககிட்ட சுத்தமாவே இல்லை, சுத்தமாவே இல்லை. இன்னைக்கு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை பல தலைவர்களே தலைவர் அப்படின்றதும் அந்த மரியாதை வச்சிருக்கிறதும் என்ன தெரியுமா? அவர்கிட்ட அந்த ஆணவம் அதெல்லாமே இல்லை, டிசிப்ளின் பக்காவா இருக்கும். இப்ப கேரளால அவரை காண்றதுக்கு மக்கள் கூடினாங்க 60,000-50,000 பேருக்கிட்ட கேரளால. ஆனா தலைவர் அந்த வழியால போறார் அப்படின்னு யார் யாரை தொடர்பு கொள்ளணும், அந்த வழியில என்னுடைய வாகனம் வருதுன்னா மக்கள் கூடினார்கள்னா ஏதாவது நெரிசல் வருமா, இடைஞ்சல் வருமா, பிரச்சனை வருமா, அதெல்லாம் தீர்மானிச்சு போட்டு பக்காவா தான் அந்த மனிதர் போனாரு. இவன் அத்தனை பேர் கூடியிருந்தா கூட அதுல இடைவெளி அவ்வளவு இருந்துச்சு. அதே நேரத்தில் அவருடைய படமா இருக்கட்டும், எந்த நிகழ்வா இருக்கட்டும், என்ன வேற தலைவர்களோட நிகழ்ச்சிக்கு அவர் போறதா இருக்கட்டும், வீட்டு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், 10 மணிக்குன்னா 9:30 அங்க நிற்பாரு, 9:30 இருப்பாரு. இது நான் சொல்லல, அவருடைய வேலை செய்ய எல்லாருமே சொன்னது. 9:30 நான் குறைவா சொல்றேன். 8 மணினா 7 மணி 6 மணிக்கு நிற்கிற நபர் தலைவர் அவர்கள். அந்த அளவுக்கு டைமிங்க அவர் மெயின்டைன் பண்றாரு. இப்ப நீங்க உங்களை பார்க்கறதுக்கு நீங்க வர்றீங்க அப்படின்றத அறிவிச்சாச்சு.
டைமிங் போட்டாச்சு. கொளுத்துற வெயில்ல எவன் இந்த கூட்டத்தை கூட்டுவான்னு தெரியல, நீங்க கூட்டுவீங்க. அந்த அந்த ஒரு இதுல உங்களுக்கான அவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. அப்ப உங்களுக்கு எங்க போச்சியா? இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, இது தேர்ட் டைம். இந்த மாநாடு உங்க 3 மாநாடுமே இப்படித்தான். அது இதுதான் ஓவர். ஏன் அந்த ஒரு இது? அது நம்ம அடிமைகள் தானே வந்து நிற்கும் அப்படின்ற ஒரு இதுவா? ஏன்னா நம்ம மக்கள் இவங்க தான் நமக்கு எல்லாமே. நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப ஸ்கூலுக்கு நம்ம பிந்தி போனோம்னா கேட்டை பூட்டிடுவோம், வெளியில நிற்கணும். இல்லைன்னா நமக்கு ஒரு இதோன்னு இருக்குமில்ல, ஒன்றும் பயம் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஒரு பிந்தி போறவங்களுக்கு மரியாதை இருக்காது, சரியா போகணும் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் இருக்குமில்ல, ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு. மக்களை மதிக்கவும் இல்லை, மக்கள் மீது பயமுமே இல்லை. ஸோ 4 மணிக்கு வர்றீங்க. அப்ப நீங்க சரியான டைமுக்கு வந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. முதல் ரீசன் நீங்க உங்களுடைய டைமிங் இன்மை, டிசிப்ளின் இன்மை, மக்களை மதிக்காமை. இது ரெண்டாவது ஒரு கேவலமான விடயம் எப்படி இருந்துச்சுன்னா, இவருடைய ஸ்பீச் வந்து அதுக்கு நான் வேற வீடியோ நான் பிறகு பேசுறேன். அதுவுமே இவருடைய ஸ்பீச் எல்லாம் பார்த்து பேசுறாரு. ஈவன் அவருக்கு அந்த உருளைக்கிழங்கு விலை அந்த அந்த இதெல்லாம் சொல்றாரு. ஆனா அதுக்கு ஏதோ எழுதி கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி. அந்த பணக்கார வீட்டு பையங்களுக்கு இருக்குமில்ல, அவங்களுக்கு நாட்டு நடப்பு எதுவுமே தெரியாது. இவருக்கு ஒண்ணுமே தெரியல. இவருடைய ஸ்பீச்சை பார்த்தாலே தெரியும். அதுவும் உச்சரிப்பு வருது இல்லை, தமிழ்ல உச்சரிப்பு வருது இல்லை. சரி, ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள இவர் பேசிக்கொண்டிருக்கக்குள்ள இவருக்கே தெரியுது ஏதோ நடக்குது அப்படின்னு. சரியா? நடக்குது அப்படின்னு. அப்ப நடக்குது அப்படின்னோடனே இவர் என்னன்னா அதை பாதியில விட்டுட்டு அப்படியே இவரும் இவரோட இருந்தவங்களும் போறாங்க. உண்மையான தலைவர் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்கணும்? தலைவரை விடுங்க, உங்களை அண்ணான்றாங்க, தம்பி அப்படின்றாங்க. உங்களை பார்க்க வந்த கூட்டம் இங்க இப்படி இருக்குது. உங்களுக்கு நியூஸ் வந்துட்டியா? தயவு செய்து அதையும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்கய்யா. தெரிஞ்சபடியா தான் நீங்க நடுவில் ஓடினீங்க. அப்ப நீங்க ஓடுறீங்க, ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு அவங்க மேல பாசம் இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உங்களுக்கு மனசாட்சி விட்டு இருக்காதுல்ல? யார் செத்தானோ, எத்தனை பேர் செத்தானோ, கை குழந்தைகள் எல்லாம் வந்திருக்கு, பொண்ணுங்க எல்லாம் வந்திருக்கு, தங்கச்சி அக்காமாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு இது இருந்தா நீங்க கூட்டத்துக்குள்ள போயிருக்க தேவையில்லை, அந்த இடத்துல நின்றுப்பீங்கல்ல. உங்களுக்கு இல்லாத செல்வாக்கா? ஒரு உங்களோட டைப்ல இருந்து ஒரு நிறைய பேரை வர வச்சு கொஞ்சம் உதவியால பண்ணிருப்பீங்கல்ல. நீங்க ஓடுறீங்க, முதல் நாளா ஓடுறீங்க. நீங்க எனக்கு இது அந்த விழுப்புரத்துல ஓடினீங்க, ஞாபகம் இருக்கா? விழுப்புரத்துல ஓடினீங்க பாருங்க, கூலிங் கிளாஸையும் போட்டுட்டு மதுல ஏறிக்கிட்டு அதே ஓட்டம். ஏன்னா இப்ப வயசாச்சு, ஓட முடியல போல இருக்கே, போறாரு. அதுவும் இது ஒண்ணு. அடுத்தது எங்க ஓடுறாரு? இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனையா வந்துருமான்னு அங்க 39 பேரோட உயிர் போச்சு. இவர் தனி விமானத்துல ஏர்போர்ட்டுக்கு போறாரு. அங்க பத்திரிகைக்கார நண்பர்கள் கேட்கிறாங்க, ஐயா அந்த 40 பேர் 39 பேர் அப்படி இல்லையா? காது கேட்காத மாதிரி போறாரு. கடைசியா ஒரு பத்திரிகை நண்பர், யோ அங்க 39 பேர் உயிர் போயிருக்கியா, அதை பற்றி பேசியான்னு ஓடுறாரு. தனி விமானத்துல வீட்டா போறாரு. 1 மணிக்கு சிஎம் அவர்கள் வந்து வர்றேன் அப்படின்னு மெசேஜ் போடுறாங்க. சீமான் அண்ணா அவர்கள் உடனே இந்த நியூஸை கேட்டோன்னா வெளிக்கிட்டாங்க. சீமான் அண்ணா கூட இருக்கிற எல்லாருமே வந்து நிறைய பேர் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இங்க ஒரு பக்கம் ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவர் கூட இருந்தவங்க, இங்க சீமான் அண்ணா அவர்கள், அவ்வளவு பேர் துடிச்சு போயிட்டாங்க. நீங்க அவங்களோட வீடியோக்களை பாத்தீங்கன்னா தெரியும், அதுல நடிப்புல உண்மை இருக்கு. இங்க விஜய் அண்ணா அவர்களிடத்துல நடிப்பு இருக்கு. விஜய் அவர்களிடமும் சரி, அவரோட இருக்கிற கூட்டத்தோடையும் சரி, ஏதோ படம் நடத்துற மாதிரி பண்ணி கொண்டிருக்காங்க. அது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ரியாலிட்டி. இங்க வர சினிமா தான் போகுது, ரியாலிட்டி இங்கால தான் இருக்கு. ஸோ அப்போ ஓடிட்டாரு. அப்ப நைட்டு ஃபுல்லா இவர் கூட்டத்துக்கு வந்து உயிரிழந்த மக்களுக்காக இங்க டிஎம்கேயும் சரி, இங்கால நாம் தமிழரும் சரி, இவங்களோட அவங்க ஆட்கள் வேலை செய்யக்குள்ள இவர் வந்து மூச்சு பேச்சு இல்லை. ஏன்னா என்ன எழுதணும்னு இன்னொருத்தங்கிட்ட கேட்கணும் இல்லை, அவங்க அனுப்பல போல இருக்கு, என்ன செய்யறேன்னு தெரியல. நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முதல் ஒரு அறிக்கை ஒன்று போடுறாரு. இப்படின்ற மாதிரி பக்கா போலித்தனம் அண்ணா. விஜய் அவர்களே பக்கா போலித்தனம். சரியா? நீங்க எல்லாரையும் ஸ்கூல் பசங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்கூல் பசங்களுக்கு கூட அறிவு இருக்கு, அவங்களே நம்ப மாட்டாங்க நீங்க பண்ற நாடகத்தை. உங்களுக்கு மக்கள் மீது பாசமே இல்லை. மக்களை விடுங்க, நாட்டை விடுங்க. உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துச்சுல்ல, அந்த கூட்டத்தை கூட நீங்க மதிக்கல. அதுதான் உண்மை. இந்த காலம் காமிச்ச பாடம் தான் இது. சரியா? இதுல நான் வந்து பார்த்த விடயம், உண்மையா
இப்போ நம்ம 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 நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும், நல்ல 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 வழியில கொண்டு போகணும் அப்படின்னு யார் நமக்காக செயற்படுவாங்க உண்மையா அப்படின்னா, இந்த காரூர் நிகழ்வை வந்து காமிச்சு கொடுத்துருக்கு. அதுவும் அந்த ஒரு ஆடு வந்து தன்னை சிங்கம் மாதிரி அந்த சாயம் பூசிட்டு வரைக்குள்ள மழை பெஞ்சு இது சிங்கம் இல்லை இது ஆடுன்னு காமிச்சு கொடுத்ததில்ல. ஸோ இப்போ விஜய் அவர்கள் வந்து மக்கள் மீது அக்கறை இருக்கு அப்படின்னு சொன்னார்ல, ஒரு இதுவுமே இல்லை. அது அவருடைய அந்த செயல் மூலமே காமிச்சிருக்கு. அதே நேரத்தில் யாரு உண்மையா மக்களை நேசிக்கிறாங்க அப்படின்னுக்குள்ள சீமான் அண்ணா அவர்கள், ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவங்களுடைய செயற்பாடுகளை காமிக்கும். முக்கியமாக பல விடயங்கள்ல பார்த்திருக்கேன். இவன் KPI பாலா அவர்கள் விடயத்துல கூட ஒரு மக்களுக்கு உதவி செய்தவருக்கு அநியாயம் நடக்கக்குள்ள சில பேர் அவருக்கு எதிராக செயற்படக்குள்ள ஒரு தலைவர்கிட்ட இருந்த ஒரு குரல் வந்தது அப்படின்னா அது சீமான் அண்ணா அவர்களுடைய குரல். அங்க நிற்கிறாரு, அப்படிதான் ஒரு தலைவர் அண்ணா இருக்கணும். இது வந்து நம்ம இதுல முக்க நுழைச்சா எப்படி அடிப்பா இப்படி அடிப்பா, நம்மட ஓட்டிங்குக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு இருந்தா என்னையா இது? இல்லை, இது இந்த வீடியோ போட காரணம் நமக்குன்னு அறிவு இருக்குல்ல, நான் படிச்சிருக்கேன் அது விடுங்க. ஆனால் மனுஷனாக பிறந்தவனுக்கு இப்போ 5 அறிவு மிருகமே திங்க் பண்ணும் ஒருத்தன் எப்படின்னு. இப்போ நமக்கு 6 அறிவு இருக்குள்ள இவருடைய செயற்பாடுகள் பச்சை போலித்தனமாக இருக்கு. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்றது அது ஒன்றுமே இல்லை. அதை கூட எழுதி வச்சு தான் பண்ணுறாரு. இங்கேருந்து வரையில, சத்தியமாக வரையில இவர்கிட்ட. போதுண்டா சாமி.